இப்போது நீதிமன்றத்துக்கு 90 நாள் சிறைச்சாலையில் இருக்கும் இவர் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவார். அதன் பின்பு நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு பிள்ளையாடின் கட்சியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு இஸ்லாமியர் இந்த வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்து அனைத்திற்கும் காரணம் பிள்ளையான் தான், நான் தான் உதவி செய்தேன் என்று கூறியிருக்கிறார் குண்டுவெடிப்புக்கு. எனவே அவரும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டால் உண்மைகள் வெளிவரும். ஆனால் ஒரு பிழை இங்கே நடக்கின்றது. சிஐடியிலும் சாதாரண ஒரு பொக்கெட் அடித்தவர் 1000 ரூபாய் களவெடுத்தவனை கட்டி வைத்து தொங்க வைத்து அடிக்கிறார்கள். ஆனால் இத்தனை கொலை செய்யப்பட்டவர் பிள்ளையானை வைத்து கொஞ்சிக் கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டில் நடப்பது அதுதான். யானை போவது தெரியாது, எறும்பு போவது தான் தெரிகின்றது. இன்று ஐஜிபி கைது செய்யப்பட்டார். ஆனால் அவரை அழைத்தார்கள், நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள். மிக கௌரவமாக அங்கு சிறைச்சாலையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இப்போது தற்போது வெளியில் இருக்கின்றார். ஆனால் சாதாரண ஒருவர் கொலை சம்பந்தமாக இருந்தால் அவரை என்ன செய்வார்கள் என்பது உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும். எனவே இவ்வாறு நிலை இருக்கின்றது. சாதாரண ஒருவர் நம்பிட்டால் தொங்க வைத்து சித்திரவதை செய்கிறார்கள். பெரிய அரசியல்வாதிகள் வரும்போது அவர்கள் கௌரவம் அளிக்கப்படுகின்றனர். அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் பதில் சொல்வார்கள், இல்லை என்றால் இல்லை. எனவே அவர்களும் சாதாரண மனிதனைப் போல் நீங்கள் சித்திரவதை செய்யுங்கள் அல்லது அடியுங்கள், அடித்து கேளுங்கள். வடகிழக்கில் யுத்தத்தில் கைது செய்யப்பட்டார்கள். விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் சிஐடியில் கொண்டு போய் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். சித்திரவதை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படியானால் ஏன் பிள்ளையானுக்கு செய்யவில்லை நீங்கள்? அவரும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களின் பாதிப்புக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறப்புக்கும் காரணமாக இருக்கின்றார்.